ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஹலோ, பாட்டை போடுறா. ஏண்டா வீட்டுல படுத்தாதான் நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க, சத்திரத்துல வந்து படுத்தா இங்கேயும் தூக்கத்தை கெடுக்கிறியாடா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரெடி, பாட்டு போடுறா ப்ளீஸ்டா. ஐயோ, இவங்க காதல் பண்றதுக்காக நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்களே. பண்றதுக்குன்னே ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுறாயா? 2 3 4 அப்படியே மொத்த பக்கெட்டையும் என் மேல ஊத்தி கோலத்தையும் போட்டுரு. யோ மிஸ்டர், சீக்கிரம் வாயா, காபி சாப்பிடணும். காபி சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போற. கண்ணா, என்ன ஒரு பரங்கிப்பூ பறிச்சிட்டு வரியா? பரங்கி பூ தானே, அது ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். 2 minutes. இதுக்கு பேர் தான் அலைய விடுறதா? விடுறா. டேய் பாத்துடா. பூ குடி. தர முடியாது, போடா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் பாப்பா, பூவை கொடுப்பா. ஐ குட் கேர்ள். விடிஞ்சிருச்சா? உன் கோலத்தை விட இந்த சாணி அழகா இருக்குடி. இதுக்கு ஒரு பூ வேற. பெருசா சண்டை போட்டவனே போய் குளிட. பறந்து பறந்து அடிச்சு போர் அடிச்சிரியா? பெரிய பிரச்சனை. 40 பேர், நான் ஒரு ஆளு வெளுத்து விட்டேன் தெரியும்ல. நான்லாம் போலன்னா உங்க அண்ணன் உயிர் பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். பாத்துக்க. ஐயா, போன வேற என்ன ஆச்சு? ஆடா அது ஒண்ணு இல்லக்கா, அவங்க எல்லாம் அடிச்சு துரத்திட்டு வேலையை பிடிங்க போட்டாச்சு. நீ சுடு தண்ணி வை. சரி தம்பி. டேய் கண்ணா, கொஞ்சம் பாத்து இருந்துக்கடா. தனியா கடத்திருப்பங்க எல்லாம் போயிடாத. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. சரிங்க. ஐயா, நம்ம இருக்கிறது ஆச்சாயா? வாய கழுவுத்த. என்னைக்கு நம்ம இப்படி ஆயிருக்கு? நாமெல்லாம் வீரபெருமன் தெரியாதா? இந்த கண்ணம் பேலதான் ஏன்டா கூட்டு போன ஆயி போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்க மயக்கம் போடுறான். என்ன பேய் தானப்பா? போய் அறானா திருவிழாவில் காண போன பச்சை புள்ள மாதிரி பேந்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டுறவனையெல்லாம் ஆள் வெட்ட கூட்டு போன பாரு. என்னைய சொல்லணும். நீ கேள்வி மேல கேள்வி கேட்காம வெளியில போ. நம்ம கட்டி ஆயிடுச்சு. நானாடா வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா, குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் எவடா இந்த கோயில்ல காலங்காத்தால பாட்டு போற நீதானே? ஆமா. மார்கழி மாசம் காலையில பஜனை பாட்டு போடுச்சுனா சினிமா பாட்டு போடுற ஏறுமா மாடு. முட்டை போண்டாவை இந்த முழுங்குறிய அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காக மூளை வேண்டாமா? எங்கடா அவன்? இவ்வளவுதான் இருக்கான். தள்ளு. போட்டு கொடுத்துட்டேன். டேய், உன்னை ராவுத்தர் கடை போச்சுன்னா இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு வேலையை சொன்னோட செஞ்சிருக்கியா நீ? போறேன்ப்பா, போப்பா. நீ ஒன்னும் போய் கிளிக்கவனா, நேரா ஸ்கூலுக்கு போ. பெரியவரை பார்த்து காசு வாங்கிட்டு மதியானத்துக்கு மேல டவுன்ல போய் ஆர்டர் போட்டு வா. அது வரைக்கும் அங்கேயே இருந்து ஆளுகெல்லாம் வேலை செய்யறாங்க பாத்துக்கடா. வெளியில இருந்து ஆளை கூட்டியாந்துருக்கான், ஒழுங்கா வேலையை பாரு. சரியா? டாடி மார்னிங். இது மேட்டர். துப்பு. நீ துப்பு கட்ட அப்ப தானே? ஐயோ வணக்கம். இந்த கடையிலயும் டீ குடிக்கிறாங்களடா. போங்க போங்க, நீங்க கட்ட பில்டிங்ல வாழ்றாங்க இல்ல? இவங்க கூட உத்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பாக்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க. போடுறா. ஹாய் கைஸ். ஏன்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாக போற. யோ வாய கழுவியா, என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசிருக்கியா? அவன் தான் என் நண்பன். தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? விடுறா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா, லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள, எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா, பஸ்ல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி சரி சரி, நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்ட் தானையா? பைரபை, உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. யோ பச்சி சொல்லுது, வட சொல்லுது. டீ கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா. பேசிக்கிட்டே காசு போச்சா 2 ட்ரிபிள் 8. ஆனா உனக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம். மாப்பிள வந்தா சந்தோஷம் தான். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு,
இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். ஏய் சூப்பர் ஐடியாடா. வருதுடா. வந்தா போடா. ரேவதி வருதுடா. ஏய் கண்ணா, போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. ரேவதி நல்லா பாரு ரேவதி, பில்டிங் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. தள்ளிக்க அந்த பிள்ளைட்டு ஒண்ணு கேட்கணும். இந்த பாருமா, கட்சிப்பெல்லாம் அழுக்கா இருந்தா சலவைக்கு போடு, கண்டவன் கையில எல்லாம் கொடுக்காத. ஆமா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது வந்து நண்பே பில்டிங் கட்டுறல, அவனுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்போம்னுதே. என்ன கண்ணா, சிமெண்ட் 50 மூட்டைன்னு அப்பா கிட்ட கணக்கு சொன்னேன். எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் மத்த கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப என் பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சும்மா ஏரியா இருங்க, இன்னில இருந்து எல்லாத்தையும் செக் பண்றேன். டீச்சர்மா, உங்க பாடத்தை அப்படியே நிப்பாட்டுங்க. ஹலோ ரேவதி, இந்த பக்கம். ஏன் கண்ணா, உனக்கு அறிவே கிடையாதா? எதை எங்க வைக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்ல? எங்க அப்பா பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எதை எங்க வச்சேன்? வாட் மேட்டர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் கோயிங் வாட்? இந்த இழவுதான். இது இங்கேயா இருக்கு? நைட் ஃபுல்லா இது எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, இந்த சரக்கோட வேற எதுவும் இல்ல? பின்ன சைட் டிஷ் எல்லாமே கொடுப்பாங்க உனக்கு. இனிமே நீ வண்டி கேளு, வச்சுக்கிறேன். கேக்குறேன். என்னடா இது? ஏய் மாப்ள, என்னடா ஃபுல் பாட்டிலோட வர்ற? அவளுக்கு ஏதோ பர்த்டே வேண்டா, அதான் gift கொடுத்துட்டு போறான். எங்க ஏமாப்ல பாட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சாடா? டேய் நீ காதலண்டா. டெய்லி கடையில உட்காந்து பெஞ்சிய தேய்க்கிறதே பொழப்பா போச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கண்டத கடித தின்னு அண்ணன் பிசினஸை டெவலப் பண்ண வேணாமா? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமாடா, நானும் இத்தனை வருஷத்துல அதுக்கு ஒரு புற கூட போட்டதில்ல. இன்னைக்குன்னு பாரு, நான் சுட்ட வடை எடுத்து போட்டு அது வாளாலே தேங்க்ஸ் சொல்லி போயிட்டே இருக்கு. எது கேக்குறேன்? அந்த தெருமுனையில அந்த நாய் செத்து கிடக்கு. நல்ல தம்பி, சண்டாலப்பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வடைய போட்டு கொண்டியடா. டேய் அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதடா. ஐயோ, பாத்துப்போமா. பை. சரி. ஓடுமுட்டி, நானும் பாத்துக்கிட்டு டெய்லி ஒருத்தர் வந்து டிராப் பண்ணிட்டு போறானே. ஆளு சரியான டிக்கெட்டா இருப்பாளோ? சூப்பர் டிக்கெட். மாப்ள, நீ லைட்டா கோட்டிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஈஸியா கரெக்டா. எங்க போற? கரெக்ட் பண்ணத்தான். ஏண்டா உனக்கு மகமா இருக்கு, அதை கரெக்ட் பண்றேன்ற? எல்லாத்துக்கும் முந்துறது. சீ விட்டு போ. எப்படி நான் கரெக்ட் பண்றேன் மட்டும் பாரு. அதை அக்யூஸ்டுமா கொஞ்சம் பார்த்து பேசு. அப்பா. ஹாய். காலேஜுக்கா? ஆமா. எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? பிகாம். வாட்ஸ் யுவர் நேம்? மீனாட்சி. மீனாட்சி. மை நேம் நல்ல தம்பி. மீனாட்சிக்கு 4 எழுத்து, நல்ல தம்பிக்கு 6 எழுத்து. 6 நாளும் 10. நீ எனக்கு சொத்து. சைவர் எடுத்துட்ட 1. இந்த ஜில்லாவிலேயே ஜோடி நம்பர் 1 நம்மதே. ஆமா, ஒரு கரிமுட்டை வந்து உன்னை இறக்கி விட்டு போனானே, அவ யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன். அப்ப நேத்து ஒருத்தர் இறக்கி விட்டு போனானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன். ஏ, அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல, 9 அண்ணன், என்னையும் சேர்த்து. கொலசாமிக்கு ஒரு கடாய வெட்டுறா. டேய் மோடு மட்டி. வட ராசா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? சொல்றா. என்ன சாருமண்ட, அந்த பிள்ளைக்கு 8 அண்ணன். வாரத்துக்கு 7 நாள் தான். ஆமாமா. ஒரு நாளைக்கு ஒருத்தர் அடிச்சா கூட ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கியா? எப்படி கொறுத்து வர? நல்ல தம்பி, அந்த குடும்பத்துக்கு 8 வடைய பார்சல் பண்ணு. ரூட் கிளியர். கொலை பண்ணன. ஏண்டா தாருமண்டியா யாரடா உள்ள நிப்ப பாக்குற? கொலை பண்றதுக்கு ஆள் ஈஸியா கிடைக்குது. கொத்தனார் வேலைக்கு தான் அவனும் கிடைக்க மாட்டேன். இல்ல நம்ம தலையெழுத்து. டேய் அறிவேட்டவனே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. அதை சொல்லுவா, இவ்வளவு தூரம் வந்த? என்ன காமெடி பண்றியா? சனி ஞாயிறு பேங்க் லீவு. இன்னைக்கு கலெக்ஷன் போட்டா தான் திங்கக்கிழமை வரும்னு சொன்னல. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ராமே சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. டேய் இங்கடா. டேய் உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டில உன்னை எப்பறா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா. கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? வெறும் கூறு விட்டவனா ஒண்ணா கூடி இருக்காங்க. எந்த பொண்டாட்டி தான் புருஷனை மதிக்கிறா? என்னை மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே. டேய் இந்த திட்டிட்டு போறாரு, வாடா பேங்க் போலாம். உனக்கே ரோஷம் வந்துருச்சா? டேய் எங்கடா போற? எப்படா இறங்குன? எப்படா ஏறுன? வாடா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? போன போயிட்டு திரும்பி வருது. இந்தலிக்காவா? கண்ணா,
ரேவதி எங்க போயிட்டு இருக்க? நான் நம்ம ஸ்கூலுக்கு தான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் ரேவதி. நானும் அங்கதான் போறேன். வா. கண்ணா யூ கேப்பி சிஸ்டர் கேப்பி ஏ ஐ அம் கேப்பி யூ ஃபாலோ மீ நீ நகட்டு அக்கா அக்கா இதோ வர. யாரு? கண்ணனா? என்னப்பா? பெரியவரு அந்த கங்குவைய பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அந்த பத்திரமா? ஐயோ, அது எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையேப்பா. தேடிதான் எடுக்கணும். சரி இருக்கட்டும், நீ உட்காரு. சித்தி எங்க போயிட்டீங்க? கண்ணு எரியுது. சித்தி மக்க வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. சித்தி என்ன பண்றீங்க? அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க சித்தி, கண்ணு எரியுது. இதோ வரேன். இது மக்கு இல்ல, எனக்கு அடிச்சிருக்க லக்கு. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வாங்க, கண்ணு எரியுது. தண்ணி எடுத்து ஊத்துங்க சீக்கிரம். வெறும் தண்ணி ஊத்துனா யார் அலசி விடுறது? ஷாம்பு போட்டுக்கிறேன்னா கேக்குறீங்களா? ஷேக்கா போட்டு கண்ணெல்லாம் எரியுது. அது ரேவதி, ஷாம்புலாம் போட்டா முடிக்கு கெடுதல் தெரியுமா? சீ, நீ இப்ப உள்ள வந்து வெளிய போடா. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிட்டு போறேன். அக்கா இந்தாப்பா, நீ கேட்ட பத்திரம். போயிட்டு எங்க போற? உட்காரு. அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. நீ பால் பாயசம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காரு. அந்த பத்திரத்தை இப்படி கொடு. பாயாசத்தை முதல்ல சாப்பிடு. இவ்வளவு பாசமா கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் போல. அக்கா பாயசம் நல்லா இருக்கு. பாயசம் நல்லா இருக்கு. வேண்டாம், நல்ல காயவே இல்ல. போதும் சித்தி, போதும். சளி பிடிக்க போதுமா? காஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன புள்ளையோ, மூஞ்சி முகர கட்டியும் பாரு, இழுக்கிற. லூசாடா நீ? ஒரு பொண்ணு தனியா குளிக்கிற இடத்துக்கு வந்து தலை தச்சு விடுறிய? அறிவில்ல உனக்கு? போறேவதி, இப்பெல்லாம் நீ சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா கோவப்படுற. எத்தனை வாட்டி ஆத்துல குளிக்கும் போது என்ன அம்மனமா பாத்துருக்கா? நான் என்னைக்கா வைக்கப்பட்டிருக்கேனா? நானும் கிளாஸ் படிக்கும் போது நடந்த விஷயத்த இப்ப பேசுறியா? போடா. அம்மா, ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஐயோ டேய், உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் மச்சான் தோட்டத்துல இருந்து கல்லு திருடாதீங்கன்னு? அந்த ஆள் கண்டுபிடிச்சானா மான மாதிரி இதெல்லாம் போயிருண்டா. கண்ணா, இந்த மச்சாங்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சபையில உட்காரியா? மாப்ள, அந்த ஸ்ட்ரைக் மேட்டர்ல அத டீட்டெயில் அவுத்துடு. நீ கேளு. ஏய், நீ கேளு. ஸ்ட்ரைக்ல மாட்டிக்கிட்டு 2 பேரும் தண்ணியா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இடுப்பளவு தண்ணி. அவ என்ன கையில தூக்கிக்கிட்டா போகணும்ட்டா. அப்புறம் அப்படியே 2 பேரும் ஆத்தங்கரையில ஒரே ரொமான்ஸ். ஏன் மாப்ள, அதுல ட்ரெஸ் எல்லாம் நனஞ்சிருச்சுல? அவ மாப்ள, அதுக்கப்புறம் ஏன் சட்டை அவ போட்டுக்கிட்டா, அவ தாவணி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். ஒரே புனிதமான காதலப்பா, நீ எடுத்து விடு மாப்ள. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற வச்சுக்காத. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அவ என்ன தெரியுமா பண்ணா? அப்படியே இங்க 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 அப்படியே சாஞ்சிட்டா வச்சா. ஏன் மாப்ள, அப்படியே அந்த முனி காத லவக்குன்னு கடிச்சிருப்பாளே. கரெக்ட் வச்சான். கைய கூட எப்படி வச்சான்? நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. நாங்களும் 5ஆம் கிளாஸ் லவ் பண்ணிருக்கலாம் மாப்ள. அது என்னையப்பா பாக்குற, அங்கிட்டு பாருப்பா. கண்ணா, என்ன எதிர்த்த வீடு, காலையில எந்திரிச்சோடனே அவங்க முஞ்சிலதான் நீ முழிக்கணும். அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இந்த மீசக்கார பெருமாள் காலை நீட்டி செருப்பு போட்டாலே ஓந்தலையில தான் படும். ஐயோ, அவன் கால் வேற ரொம்ப ஹார்டா இருக்கும். அவன் காலையா நீ போய் பார்த்த? அவன் நம்ம கடையில பச்சையை தின்ட்டு மிச்சம் என்னை காலில் தடவனே அப்பா பார்த்தேன். இங்க பாரு, நீ தைரியமான ஆளுன்னா ஒண்ணு செய். என்ன செய்யணும்? அந்த மீச வச்ச பெருமாளை டே மச்சான்னு நீ கூப்பிடு. அது அவன் காதல விழுகணும். இது மட்டும் நடக்கட்டும். உன் காதலுக்காக உசுர விடுற முதல் நான். ஏன் மச்சான், ஏன் மச்சான், பி மச்சான், சி மச்சான், ஓ மச்சான், எல்லா மச்சான் மாப்பிள கூப்பிடுறாயா? மாப்பிள கூப்பிடுறானே. மோடுமுட்டி, இன்னைக்கு நோட் பண்ணிக்க. நீ அந்த பெருமாளை டேய் மச்சான் அப்படி நான் கூப்பிட்டு காட்டுறையா? இது சபதம்யா. காட்டுவாயா? கையடா, சபதம் பண்றதுக்கு இங்க என்ன சூடமா ஏத்தி வச்சிருக்க? நீ ஏய், ஒரு 3 டீய போடியா? 4 டீ. 3 பேர் தானே வந்திருக்கோம். எனக்கு 2. ஒரு சிலிய உடம்பு தெரியும். யோ, படிச்சுட்டு இருக்கிறோம்ல, நாங்க மட்டும் படுக்கிறதுக்கா கேக்குறோம்? படிக்கத்தானே கேக்குறோம். இந்தா படிச்சு சொல்லு. ஆமா, இந்த அவன் பேர் என்ன? மாத்தூர் நாராயணன். ஏப்பா, இங்க யாருப்பா மாத்தூர் நாராயணன்?
ஊரை சுத்தி கடன் வாங்கியிருப்பான் போலடா. எல்லாரும் கோவப்படுறானுங்க. பாப்போம் இரு. டேய் யார கேட்டீங்க? நாராயணன். டேய் அவர்கிட்ட ஏதோ அடையாளம் சொல்லிக்கலாம். ஐயோ நாராயணப்பா, பார்த்தாலே தட்டன் போல ஓ காது கேட்காது. வா நாராயண மாத்தூர் நாராயண யாரா? டேய் நில்றா. யார கேட்டீங்க? என்னப்பா இவ்வளவு கட்டி இவனுக்கு காது கேட்கல? சும்மாறா. நாங்க கயத்தூர்ல இருந்து வராங்க. நாராயணன் எங்க ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரிஞ்சா பாத்துட்டு போயிருவோம். அதான். ஓ பொண்ணு வீட்டுக்காரங்களா? அப்படி கேட்க வேண்டியதானே. ஏய் உட்கார உட்கார ஏய், உட்காரு. ஏய் அண்ணே சார். தம்பி ஐயா பேர்லாம் சத்தமா மரியாதை இல்லாம சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. சில்லுண்டி பசங்க எல்லாம் கேட்டா வெட்டி புடுவானுங்க. புரியுதா? நேரா வலது பக்கமா இப்படி போங்க. பெரிய பங்களா, அதான் ஐயாவோட வீடு. போயிட்டு வாங்க. அவன் எங்கடா போயிட்டானா? போடா. 10 பேர் வந்தாலும் நின்னு அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கிடைப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி வா போலாம். எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரேவதி கல்யாணத்தை நிறுத்துவோம். கல்யாணம் நினைக்காது, நம்ம மூச்சு நின்று போயிரும். எது நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் காதல் தான் முக்கியம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். டேய் நண்பனும் முக்கியம் தான். வா மாப்பிள்ள, நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ கொடுத்த பாத்தில நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்ப நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு வா. எப்படி டீல் பண்றோன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே வா சமா சமா. கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 புல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். ஒரு வருஷம் கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள்ள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சி ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்கடா. தின்னுபிட்டு சாகுறியா? மனசாட்சிலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ எப்படியாவது ரேவதி கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுரா சாமி. யோ மூடு. இங்க வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். வேணான்ட்டானா? அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாறிட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தரமாட்டே. உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பைய உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படிதான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடைக்கும்? கூட்டு வா என்ன கொலையா கொள்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற? சொட்ட தலையா அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்கிறது? வாங்க. ஐயே ஐயே. பாம்பே சே ஆயா. நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பை. குட் பை. கண்ணன் எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார். கம் இன். போ, கிஃப்ட் கொடுப்பேன், வாங்கிக்க போ. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும். டேய் கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமாடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. கத்தாதே. நீ வாய போடா. ரெஸ்டாரன்ட்ல வியாபாரம் பண்ணுறீங்க. இருங்க உசிர பேரியா. நான் போறியா? நல்ல தம்பி போகாதடா, போட மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவோம். என்ன லூஸ் பண்ணி பேசுறா? சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா, நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டு போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்க அனுப்பி வச்சிருக்கீங்க? ஐயா